ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளைகள் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். காரணம், செயல்தெழுவின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பதற்காக தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப செயல்தெழுவின் குமாரனாகிய செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறதான காரியங்களை நாம் உற்று கவனித்தோமே. ஆனால் ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தது இதற்காகவென்றால், signet ring he make செருபாபேல், இந்த செருபாபேல ஆண்டவர் ஒரு முத்திரை மோதிரமாக பயன்படுத்த விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்க வேண்டும்? We had a purpose. God had a purpose for each and everyone in this world. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி நடக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். திட்டத்தின்படி நடக்காதவர்களை அவர் பயன்படுத்தி விட முடியாது. அவர் விலக்கி விடுவார். ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை நான் தெரிந்து கொண்டதின் நோக்கம் தெய்வத்தினுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ஆலயத்தை அசிவாரப்படுத்துவதற்கு, தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. எவ்வளவு பெரிய பாக்கியமான சேவை தெரியுமா? அந்த நாட்களில் அந்த பாக்கியமான சேவை அநேகருக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் செருபாபேலுக்கு அதை கொடுத்திருந்தார். இந்த காலை வேளையில் உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததின் நோக்கம், he had a big purpose for you. ஒரு பெரிய 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 காரியத்தை, நோக்கத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்ததின், தாயின் கருவில தெரிந்தெடுத்ததின் நோக்கம் இதுதான். எரேமியாவை அழைக்கும் பொழுது சொல்லுகிறார், எரேமியாவே, உன்னை தாயின் கற்பத்தில் நான் தெரிந்தெடுப்பதற்கு காரணம், உன்னை தீர்க்கதரிசியாக தாயின் கருவில் உன்னை தெரிந்தெடுத்தேன். நீ தாயின் கருவிலிருந்து வெளிப்படும் போது என் பட்சத்தில் வந்தாய். நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன். எசேக்கியேல், அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைக்கும் பொழுதும் ஒரு பர்பஸ் இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைக்கும் பொழுதும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருந்தது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உசியா மரணமடைந்த அந்த வருஷத்திலே கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை ஏசாயாவுக்கு காண்பித்து, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்கள்? ஏசாயா சொல்லுகிற, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும். வேதத்தில் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் அவருக்காக தங்களை விட்டு கொடுத்து, இது உம்முடைய நீர் எங்களை நடத்தும் என்று விட்டு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துகிறார் என்பதை வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. உங்களையும் ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தார், உங்களையும் ஒரு திட்டத்தோடு தெரிந்தெடுத்தார். இன்னும் அந்த திட்டத்துக்குள் நீங்கள் வராமல் இருப்பீர்களே, ஆனால் அந்த திட்டத்தில் வருவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். எப்படி அந்த திட்டத்தை நான் அறிந்து கொள்ளுவது? தேவனை தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் திட்டத்தையும் நான் எப்படி புரிந்து கொள்ளுவது? 2 காரியங்கள் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, தேவனுடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும்.
தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க பழக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை, இதுதான் தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மனுஷிக வார்த்தைகளை நிராகரிக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை, மனுஷிக வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதை நிறுத்திவிட வேண்டும். இந்த 2 காரியங்களில் கவனமாய் இருந்தால் நாம் பலத்த பெரிய கிரியைகளை செய்ய முடியும். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர், ஒரு உபவாச ஜெபம் நடக்கிறது. நாங்கள் எப்பொழுதுமே வருஷத்தின் கடைசியிலையும் வருஷத்தின் ஆரம்பத்தில் என்றால் ஒரு மார்ச் ஏப்ரல் மாதத்திலையும் வருஷத்தின் கடைசியிலையும் ஒரு உபவாச ஜெபம் நடக்கும். 24 மணி நேரம் அந்த உபவாச ஜெபம் இருக்கும். அதில் நாங்கள் ஊழியக்காரர்களாக இணைந்து எங்கள் பட்டணங்களுக்காக நாங்கள் செபிக்கிறது, அது எங்கள் தலைமை போதகர் அதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். அதற்கு பின்பு நாங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணி சில இடங்களில் ஜெபித்திருக்கிறோம். வாளையாறில் ஜெபித்திருக்கிறோம், சித்தேரி மலையில் ஜெபம் பண்ணியிருக்கோம். அப்படி பல இடங்களில் நாங்கள் போய் 3 நாட்கள் காத்திருந்து ஜெபிக்கிறது வழக்கமாக வைத்திருந்தோம். அப்படி ஒரு சமயம் நான் ஒரு உபவாச கூட்டத்தில் ஜெபம் பண்ணி முடித்துவிட்டு உணவு அருந்துகிற வேலை. அப்ப நாங்க உணவு அருந்துகிற வேலைக்கு முன்பு அந்த ஜெபம் முடிந்த உடனே உணவு பரிமாறுவதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது. நான் நின்று கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து ஒரு போதகர் வேகமாக வந்தார். அவர் என் முகத்தை பார்த்து சொன்னார், கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னார். நம்ம கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவோம். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு நம்ம ஒரு அலர்ட்னஸ்ல தான் இருப்போம். அவர் சொன்ன, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை இந்த ஊருக்கு மிஷனரியா போக சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இது, நீ அல்ல தட்டினா உனக்கு அவ்வளவுதான் இவ்வளவுதான்னு அவர் சொன்னார். நான் சிரிச்சேன். அந்த அளவுக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்னேங்க, வாயா, இந்த வார்த்தைய அங்க நிற்கிறார் பார் ஒரு ஊழியக்காரர். ஆமா, அவர் உன்கிட்ட சொல்லல. அவர் உன் வாயில இந்த வார்த்தையை போட்டு இதை போய் அவனுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுன்னு உனக்கு சொல்லி அனுப்பினாரா இல்லையா? மனுஷன் ஏன் அங்க நிக்கிறான்? ஓடிட்டான். அங்க நிக்கவே இல்லை, எதிரில் நிக்கவே இல்லை, ஓடிட்டான். சொன்ன, கர்த்தருடைய வார்த்தை எது, மனுஷிக வார்த்தை எது என்பதை புரியாமல் நான் ஊழியத்தில் இல்லை. எனக்கு தெரியும். என்கிட்ட கர்த்தர் சொல்லாம ஒரு தரிசனத்தை உன்கிட்ட சொல்லி அனுப்ப மாட்டார். நான் அந்த பாதையில் இருந்தால் என்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு புரியும். கர்த்தர் ஒரு மனிதனிடத்துல சொல்லிதான் 2-3 சாட்சிகளினாலே அதை உறுதிப்படுத்துவார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீ சொன்னது கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அந்த மனிதன் ஏன் அதற்கு பின்பு எனக்கு முன்பாக நிற்கிற? அன்றையிலிருந்து நான் பார்ப்பேன், அந்த மனிதனை பார்த்தா, என்னை பார்த்தா ஒளிஞ்சு மறைஞ்சுதான் போவார். சில தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லாத. கர்த்தர் உனக்கு சொல்ல சொன்னார உன்னை. தேவனுடைய வார்த்தை எது, தேவனுடைய வார்த்தை எது இல்லை என்பதை நாம் தேவனோடு பழகும் போதுதான் நமக்கு தெரியும். கர்த்தர் நம்ம கிட்ட சொன்னதை ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் கொண்டு நமக்கு சொல்லும் போது நம்முடைய இருதயத்தை அந்த வார்த்தை குத்தும். இருதயத்தில் அந்த வார்த்தை உட்பிரவேசிக்கும். நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய கண்கள் கண்ணீரினால் நிரப்பப்படும். சில வார்த்தைகள் வரும்பொழுது வெறுமையாயிருக்கும். ஆண்டவர் சொல்றது, நான் பேசலப்பா, அவனா புருடா விடுறான், அந்த காதலே வாங்கிக்காது, அது காதலே வாங்காதன்ற. நான் அதை கவனிக்கவே மாட்டேன், அது காதலே வாங்க மாட்டேன். காரணம், கர்த்தரை பேசவில்லை. அப்ப நம்ம கவனமா இருக்கணும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் முத்திரை மோதிரமாக, சிக்னன்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனாக, உறுதிப்பட்ட மனிதனாக, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ள மனிதனாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்க. யாருடைய வேலையில்
தேவனுடைய ராஜ்யத்தின் வேளையில், தேவனுடைய பிரதானமான ராஜ்யத்தின் வேளையில் நீங்களும் நானும் உறுதிப்பட்டவராய் நிற்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் உலகம் உங்களை ஒதுக்கலாம், மற்றவர்கள் உங்களை குறைவாய் சொல்லலாம், ஞானமற்றவன் என்று சொல்லலாம், ஞானம் இல்லாதவன், ஞானத்தினால் அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லலாம். இவனெல்லாம் ஊழியத்துல வந்திருக்கான்னு சொல்லி உங்களை அற்பமா நினைக்கலாம். இவனெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களை கொண்டுதான் ஒரு பெரிய காரியத்தை நடப்பிக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள். ஆமென்.